அடுத்து வெண்டக்காய். வெண்டக்காய் எந்த மந்திரி? மனிதவள மேம்பாட்டுத்துறை மந்திரி. நமது உடம்புல மனித வளத்தை மேம்படுத்தக்கூடிய மண்டலம் எந்த மண்டலம்? வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும். உண்மையா பொய்யா? எப்படி சாப்பிட்டா மூளை வளரும்? எப்படி சாப்பிட்டா மூளை வியாதி வரும்? பச்சையா சாப்பிட்டா மூளை வளரும். நல்லா போட்டு எண்ணெயில போட்டு மசாலா போட்டு கொதிக்க வச்சு இப்படி இருந்த வெண்டைக்காய் இப்படி நல்லா வதக்கி நல்லா வடச்சட்டுல போட்டு வறுத்து நல்லா வறுத்து நல்லா திரையாகி அதை தூக்கி எண்ணெயில போட்டு பொரிச்சு மசாலா போட்டு அப்படி எண்ணெயில ஊற்றி வெண்டைக்காயா மசாலான்னு தெரியாத அளவுக்கு காரத்தை கொட்டி சாப்பிட்டா மூளை வியாதி வராம என்ன வரும்? வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும். உண்மைதான். அதை எப்படி சாப்பிட சொல்லி கொடுக்கல, சொல்லி கொடுத்துருந்தா எல்லாத்துக்கும் மூளை வளர்ந்துருக்கும் இல்ல. அப்ப வெண்டைக்காயை தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படி தேர்ந்தெடுக்கணும்? எப்பொழுதும் வெண்டைக்காயை பிச்சாகத்தான் தேர்ந்தெடுக்கணும். வெண்டைக்காயை பிச்சாகத்தான் தேர்ந்தெடுக்கணும். அது முக்கியமா அந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய கொலகொலத்தன்மை தான் முக்கியம். மனுஷனுக்கு அந்த பசை போன்ற திரவம் தான் முக்கியம். நம்ம என்ன பண்ணணும்? அது போறதுக்காக நல்லா போட்டு வறுத்து அப்புறம் அந்த வெண்டைக்காய் சாப்பிட்டு என்ன சார் பிரயோஜனம்? பிஞ்சு வெண்டைக்காயை தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? பசை போன்ற திறமை தான் நமக்கு முக்கியம். இப்ப நாளைக்கு வெண்டைக்காய் பொரியல் வைக்க, நாளைக்கு எல்லாருமே கத்திரிக்காய் சாம்பார் வச்சு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், வெண்டைக்காய் பொரியல். நாளைக்கு டேஸ்ட்டை பாருங்க. லைஃப்ல இதுமாதிரி வெண்டைக்காய் சாப்பிட மாட்டீங்க. முதல்ல தேவையான அளவுக்கு வெண்டைக்காயை எடுத்து கழுவி, எப்பயுமே வெண்டைக்காயை பயன்படுத்தும் பொழுது கழுவுனதுக்கு பின்பு மேலே இருக்கக்கூடிய இந்த பகுதியை ஒரு துணியை வைத்து துடைத்து விட வேண்டும். ஓகேங்களா? அந்த மேலே இருக்கக்கூடிய பிசுதான் இருக்கும். இதை கழுவி துடைத்து விட்டதுக்கு பின்புதான் இதை நீங்க உணவாக பயன்படுத்த வேண்டும். அப்ப வெண்டைக்காயை கட் பண்ணி இட்லி பாத்திரத்துல ஆவில வேக வைங்க. இட்லி பாத்திரத்துல ஆவில வேக வச்சு நீங்க வெண்டைக்காய் பொரியலுக்கு என்னென்ன செய்வீங்களோ அத்தனை வேலைகளையும் செஞ்சு அடுப்பை அணைச்சிட்டு ஆவில வெந்த வெண்டைக்காய் எடுத்து வடச்சட்டுல போட்டு 2 கைப்பிடி அளவு தேங்காய் தூள் அள்ளி போட்டு ஒரு பிரட்டி நாளைக்கு நீங்க வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்நாள்ல இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய பசைத்தன்மையோடு சாப்பிட்ட முதல் நாள் நாளைக்கு தான். ஆனால் டேஸ்ட் அவ்வளவு அற்புதமாக அருமையாக இருக்கும். இப்படி சாப்பிட்டால் உயர் ரத்த அழுத்தத்துக்கு உடனடி நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற காயாக இருப்பது இந்த வெண்டைக்காய். இது எந்த மண்டலத்தை குறிக்கும்? நாளம் உள்ள சுரப்பி மண்டலம். அப்ப நாளம் உள்ள என்ன சொன்னோம்? குழாயின் வழியாக சுரக்கக்கூடிய சுரப்பிகள். அப்ப நமது உடம்புல குழாயின் வழியாக என்னென்ன சுரப்பிகள்? கண்ணீர் சுரப்பி, வேர்வை சுரப்பி, தோல்ல வரக்கூடிய சுரப்பி, அக்கு சுரப்பி. அப்ப எங்க எல்லாம் குழாயில் இருக்கிறதோ அந்த குழாயின் வழியாக சுரக்கக்கூடிய சுரப்பிகளுக்கு தேவையான ஆற்றல் எந்த காயில இருக்கு? வெண்டைக்காய். அடுத்து 12வது காய் வாழைக்காய் அல்லது வாழைப்பூவு. இது எந்த மண்டலத்தை? இது என்ன மந்திரி சொன்னோம்? போக்குவரத்து துறை மந்திரி. அப்ப நமது உடம்புல உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை போக்குவரத்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற மண்டலம் எந்த மண்டலம்? ரத்த ஓட்ட மண்டலம். அப்ப ரத்த ஓட்ட போக்குவரத்து துறை சீராக இருக்கணும். தடை ஏற்படுத்தக்கூடாது, பள்ளம் தோண்டி வைக்கக்கூடாது, ஸ்பீடு பிரேக்கர் இருக்கக்கூடாது. போகக்கூடிய பாதை தங்கு தடையின்றி அந்த ரத்த நாளங்கள் எந்த ஒரு அடைப்பும் இல்லாமல் இருந்தால் ரத்த ஓட்ட மண்டலம் நன்றாக சீராக இருக்குமா இல்லையா? அப்ப அந்த ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை நீக்குவதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இருதய நோய் மருத்துவ நிபுணராக விளங்கக்கூடிய நமது வீட்டில் உள்ள காய் என்ன காய்? வாழைக்காய் அல்லது வாழைப்பூவு. வாழைக்காய் அல்லது வாழைப்பூவு. அப்ப இந்த வாழைக்காய் அல்லது வாழைப்பூவு ஏன் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும்? வாழைப்பூவை பொதுவாக தேர்ந்தெடுத்துக்கலாம்.
ஆனால் வாழைக்காயை நீங்கள் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் பிஞ்சான வாழைக்காய் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். காரணம், துவர்ப்பு தன்மை அதிகம். இந்த துவர்ப்பு தன்மை தான் ரத்த நாளங்களை சுருங்குவதற்கு தேவையான ஆற்றலை அளிக்கக்கூடியது. அப்ப நன்கு துவர்ப்பு தன்மை உள்ள அந்த வாழைக்காயை நீங்கள் பச்சையாகவும் சாப்பிடலாம், மருந்தாகவும் சாப்பிடலாம், உணவாகவும் சாப்பிடலாம். வாழைக்காய் சாப்பிட்டா கரை பிடிக்கும். எத்தனை பேருக்கு? வாழைக்காய் பச்சையாக சாப்பிட்டால் பல்லெல்லாம் கரை பிடிக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? யாருக்காவது பிடிச்சிருக்கா? அதை கேள்விப்பட்டிருக்கோம். யாருக்காவது சாப்பிட்டு பிடிச்சிருக்கா? வாழைக்காய் சாப்பிட்டீங்கன்னா பல்லுகள்ல ஏறு சார், பல்லுல இருக்க மஞ்சள் கரையெல்லாம் போகும் சார், ஈரு பலப்படும், ஈருக்கு வரக்கூடிய ரத்த நாளங்கள் எல்லாம் தடைப்பட்டு அழகாகும். ரைட்டுங்களா? மவுத் வாசம் தேவைப்படாது. அந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளது. வாழைக்காய் பச்சையாவே சாப்பிட்டாலே நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது, பசியே எடுக்கக்கூடாது. காலையில சாப்பிட்டா சாயங்காலத்து வரைய எனக்கு பசி உணர்வு வரக்கூடாது, நல்ல உடம்புக்கு ஆற்றல் தேவைன்னா ஒரு வாழைக்காய் காலையில சாப்பிடுவாங்க, சாயங்காலத்து வரை நீங்க டயர்ட் ஆக மாட்டீங்க. பச்சையா தான் நான் காலையில சாப்பிட்டேன், டயர்ட் ஆயிருக்கேன் எனக்கு. தோலோட நல்லா சுரண்டி எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடியதை வச்சு பண்ணக்கூடாது. தோலோட தான் எல்லாமே. என்னைக்காச்சும் ஆடு மாடு தோலை சீவி சாப்பிடுதா? இல்லை இல்ல. அப்ப நாம இந்த 12 காய்கறிகளையும் தோலோடு, சதையோடு, விதையோடு மருந்தாக சாப்பிட்டால், பச்சையாக சாப்பிட்டால் மருந்து, அதனையே இட்லி பாத்திரத்துல ஆவில வேக வச்சு சாப்பிட்டால் உணவு. எந்த வெரைட்டியாக இருந்தாலும் பிச்சு வாழைக்காய். ஓகேங்களா? அப்ப ரத்த ஓட்ட மண்டலம், போக்குவரத்து துறை மந்திரி வாழைக்காய் அல்லது வாழைப்பூவு. புரிஞ்சுங்களா? இப்ப 12 மண்டலங்களை தெரிந்தாச்சு, 12 மந்திரிகளை தெரிந்து கொண்டோம். அந்த மந்திரிகளுக்கு உண்டான அந்த மண்டலங்களில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு தீர்வை அளிக்கக்கூடிய காய்களை தெரிந்து கொண்டோம். இது எல்லாம் வாழைப்பூ அல்லது வாழைக்காய். பூவை நீர் ஆவியில் வேக வைத்து பச்சையா சாப்பிட முடியாது. சாப்பிடலாம், பல்லு சிக்கிக்கிறோம், ஜூஸ் போட்டு குடிக்கலாம். நார் நீக்க வேண்டும். வாழைப்பூவுல நார் நீக்க வேண்டும். வாழைக்காயில் நீக்க கூடாது. ஏன்? வாழைப்பூவுல நார் நீக்க வேண்டும். வாழைப்பூ நீங்க நல்லா பொறிச்சு திங்கிறதுலே இருக்க. அது தின்னதுனாலதான் இப்ப உட்காந்துருக்கோம். கொஞ்ச நாளைக்கு அதை அவாய்ட் பண்ணி இப்படி சாப்பிடலாம். ஓகேங்களா? 12 காய்கறிகள், 12 மந்திரி சபை, 12 மண்டலங்களை தெரிந்து கொண்டோம். இதற்கடுத்து ஒரு சின்ன விஷயம் தான், இதற்கும் மருத்துவ ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம்? மருத்துவ ஜோதிடம், மெடிக்கல் அஸ்ட்ராலஜி என்று ஒன்று இருக்கிறது. எந்த ராசி, எந்த லக்னத்து உள்ளவர்களுக்கு எந்த மண்டலம் பலவீனம் அடையும் சொல்றேன். டைம் ஆயிப்போச்சாயா? 1 o'clock ஆயிடுச்சு. ஆஃப்டர் தி